இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு டைம் ஆஃப் மாடியூல்ல இருக்க ஒரு நியூ ஃபியூச்சர் பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ அந்த ஃபியூச்சர்ஸ் வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு நார்மலா வந்து யார் யாரெல்லாம் வராங்க அப்படிங்கிறத நோட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோமா? ஸோ அதே மாதிரி டைம் ஆஃப்ங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? யாரெல்லாம் லீவ் போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம நோட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஸோ அதுக்கு தான் மெயின் பர்பஸ் வந்து டைம் ஆஃப் அதுதான். ஸோ அது இல்லாமல் இப்போ ஏதாவது பப்ளிக் ஹாலிடேஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஹாலிடேஸையும் நம்ம வந்து உட்காந்து நோட் பண்ணணும் இல்லையா? இது லீவ் டே அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அது உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்காக டைம் ஆஃப் மாடியூல்ல இருக்க ஒரு நியூ ஃபியூச்சர் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இப்போ எக்ஸாம்பிள் பப்ளிக் ஹாலிடேஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்றத காட்டுறேன். நான் டைம் ஆஃப் அப்படிங்கிற மாடியூல் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நார்மலாக டைம் ஆஃப் என்ன பண்ணுவோம், இந்த டேட்டில் எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு லீவ் சப்மிஷன் கொடுப்பேன். அதை வந்து என்னோட மேனேஜர் பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க. இதுதான் நார்மலாக நடக்கும். ஸோ இது இல்லாமல் இப்போ நான் எப்படி ஒரு லீவ் லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கான்ஃபிகரேஷனில் பப்ளிக் ஹாலிடேஸ்னு ஒன்று இருக்குல்ல, நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நேமு, ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட், ஒர்க்கிங் ஹார்ஸ், டைம் டைப் இது மாதிரி தான் இருக்குது. இங்கே எந்த டேட்டாவும் இல்லை. இங்கே வந்து பீரியட் 2026ன்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நியூ லோட் பப்ளிக் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் இது லோட் அப்படின்றத கொடுக்குறேன். நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து இந்த டேட்டு அது என்ன டேல வந்து இதெல்லாம் பப்ளிக் ஹாலிடே அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வந்துடும். ஸோ நான் வந்து இதுல நியூவா வந்து ஆட் இது வந்து எடுத்துட்டு வந்துச்சு. ஸோ இதுல ஆட் பப்ளிக் ஹாலிடேஸ் அப்படின்றத நான் கொடுத்தேன். இது கொடுத்துட்டு நீங்க நியூவா வந்து ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டே, ஹோலி, ரம்ஜான், அப்புறம் ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து கவர்மெண்ட் ஹாலிடேஸாக மார்க் பண்ணது எல்லாமே எடுத்து வந்துச்சு. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஹோலி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் லீவ் இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அது வந்து சிலருக்கு வந்து ஒர்க்கிங் ஹார்ஸாக கூட இருக்கலாம். ஸோ அப்படி இருக்க சுச்சுவேஷனில் வந்து நம்ம இதை வந்து லீவ் இதில் இருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஜென்ரிக் டைம் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இங்கே கான்ஃபிகரேஷனில் ஆப்ஷனல் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ நான் இதில் நியூ கொடுத்து இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஹோலி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எடுத்துட்டு வந்துச்சு. ஸோ அது என்ன டேட்டு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் இங்கே கொடுத்துடணும். ஸோ அந்த டேட்லாம் வந்து லீவ் டேவாக கால்குலேட் ஆகாமல் நார்மல் ஒர்க்கிங் டேவாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் ஹாலிடேஸ் வந்து நீங்கள் லோட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இது வந்து உங்களோட பேரோல்ல சேலரி கால்குலேட் பண்ணுறப்போ ஸோ இந்த டேவும் வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் டேவாக வந்து கால்குலேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் செட் பண்ணும். ஸோ இது இல்லாமல் இன்னொரு ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஸோ அது என்னன்னா மேண்டேட்டரி டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நான் அதே கான்ஃபிகரேஷனில் மேண்டேட்டரி டேஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் வந்து இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஆஃபீஸில் வந்து ஒரு 4 டீம் இருக்காங்க அப்படின்னா இந்த 4 டீமில் வந்து இந்த அக்கௌண்டிங் டீமுக்கு வந்து இப்போ April 1 வந்து இந்தியாவை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி சொல்கிறது ஒரு பீக்கான டேன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டேல தான் வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் இயரோட ஸ்டார்ட்டு. ஸோ அப்போ வந்து ஒர்க் நமக்கு அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டைமை வந்து நான் மேண்டேட்டரி டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எம்ப்ளாயி யாரும் லீவ் எடுக்கக்கூடாது அப்படிங்கறக்காக நான் கிரியேட் பண்ணி வைக்க முடியும். ஸோ நான் நியூ கொடுத்துட்டு இங்கே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க்கிங் டே அப்படின்ற மாதிரி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அது எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ நான் இதில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் April 1னா April 1 அப்படின்றது செட் பண்ணிவிட்டு ஸோ எண்டு டேட்டும் நீங்கள் வந்து April 1 நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இப்போ சிலருக்கு நீங்கள் டீம் வைஸ் கொடுக்குறப்போ இந்த வீக்கெல்லாம் கம்பல்சரி ஒர்க் பண்ணணுன்றக்காக நீங்கள் வீக் வைஸும் கொடுக்கலாம். நான் ஜஸ்ட் டே வைஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்துட்டு இதில் வந்து ஜஸ்ட் கலர் செட் பண்ணுறதா. இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் மோஸ்ட் அதாவது இம்பார்ட்டன்ட் ஒர்க்கிங் டே அந்த டேட்டில் யாரும் லீவ் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அலர்ட் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும்.
ஸோ இது வந்து உங்களுக்கு டைம் ஆஃப் அப்படிங்கிற மாடியூல்ல இருக்க ஒரு மெயின் ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் தெரியாதவங்க இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் டைம் ஆஃப் மாடியூல் பற்றி வீடியோஸ் வந்து நம்ம விவி இன்ஃபோடெக் சேனலில் இருக்குது. ஸோ அதில் வந்து அப்ரூவல் கான்செப்ட், இன்னும் நிறைய ரிப்போர்ட்டிங், மேனேஜ்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும், இதெல்லாம் டீட்டெயில்ஸும் வந்து இருக்கும். இது வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இருக்க ஒரு நியூ ஃபியூச்சர் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.